தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து வெற்றி பெற பாஜக சதித்திட்டம் தீட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வட மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு, அதாவது வேலை தேடி வந்திருப்பவர்களை வாக்காளர்களாக இணைக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்த விரைவில் தேர்தல் ஆணையத்திடம் புகார், காங்கிரஸ் கட்சி சார்பில் புகார் அளிக்க இருப்பதாகவும் இது கண்டிக்கக்கூடிய செயல் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் தேர்தல் விருப்புரிமையை சீர்குலைக்கின்ற வகையில் வட மாநில தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து வெற்றி பெற சதி திட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய பாஜகவின் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இந்திய கூட்டணி கட்சிக்கு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றாலும் இந்த 41 தொகுதிகளில் அதிதீவிர திருத்தம் மேற்கொண்டு பாஜகவின் வெற்றி வாய்ப்பிற்கு அடித்தளம் அமைக்கும் திரைமறைவு முயற்சிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை கண்டித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க இருப்பதாகவும், எந்த சூழ்நிலையிலும் இதனை அனுமதிக்க முடியாது என்கிற வகையில் தீவிர முயற்சிகளை திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.